மணி ஹீஸ்ட்ல எப்படி ப்ரொஃபசர் பிளான் பண்ணி மொத்த பேங்க் ஹீஸ்ட் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பாரிஸ்ல ஒரு மியூசியம்ல கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஹீஸ்ட பத்தி பேச போறது இல்ல, அதுல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்ப்போம். பாரிஸ்ல ஃபேமஸான பிளேஸ் தான் இந்த லூவர் மியூசியம். இங்க 3,80,000 மேல ஐட்டம்ஸ் இருக்கு. ஈவன் வேர்ல்டு ஃபேமஸ் மோனலிசா பெயிண்டிங் கூட இங்க தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஹை செக்யூர்ட் பிளேஸ்ல வெறும் 7 மினிட்ஸ்ல 7 இருக்க ஒரு ஒர்த்தான 9 ஐட்டம்ஸ் திருடி இருக்காங்க. இந்த ஹீஸ்ட் நடந்த அடுத்த நாள் நியூஸ் சேனல்ஸ்ல இந்த ஹீஸ்ட் எப்படி நடந்ததுன்னு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்றாங்க. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் அந்த ராபர்ஸை தாண்டி இன்னொரு விஷயம் முக்கியமா கண்ணில் பட்டுச்சு. அதுதான் புரோக்கர். அதாவது அந்த ராபர்ஸ் தப்பிச்சு போக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின். புரோக்கர் வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. இவங்கள ஜெர்மன் பீப்பிளை தாண்டி வெளிய யாரும் பெருசா தெரியாது. இந்த ஒரு ஹீஸ்ட் நோட்டீஸ் பண்ண அவங்க இந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமா மாத்தணும் யோசிக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ண அடுத்த 24 ஹவர்ஸ்ல அதே லூவர் மியூசியமுக்கு வெளியே இவங்களோட பிராண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் நிக்கிற மாதிரி ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்றாங்க. அதுல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இஃப் யூ நீட் டு மூவ் ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு டேக்லைன் மென்ஷன் பண்ணி ரன் பண்றாங்க. வேர்ல்டு ஃபுல்லா இந்த ஒரு ஹீஸ்ட் பத்தி பேசும்போது இந்த புரோக்கர் பிராண்ட் இப்படி ஒரு ஆட் கேம்பெயின் ரன் பண்ணனால அவங்களுக்கு சோஷியல் மீடியால செம வைரல். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினால அவங்களுக்கு ஆர்கானிக்காவே 1.7 மில்லியன் ரீச் கிடைச்சிருக்கு. இதுதான் மார்க்கெட்டிங் டைம்ல மூமெண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட கொண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.